பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதரி யாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அவருடைய கிருபையினால் இந்த ஆணின் வேலை கிரும்படி இன்றைக்கு கிருபை செய்திருக்கிறார். நாம் இப்போ கூட செபித்து நம்ம துவங்குவோம். நம்ம செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் கூட உங்களுடைய கிருபையினால் கூட்டி சேர்த்துக்கு நன்றி. ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதை புரிந்து கற்றுவதற்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். ஓகே, ஸோ நம்ம எப்போது டிவோஷன் பார்க்குறோம். ஸோ எப்போதும் கூட ஒரு சில காலையில் மட்டும் நம்ம டிவோஷன் பார்த்துட்டு நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ என்ன அப்படின்னா, நான் ஜஸ்ட் ஒரு தாட் தான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம ஒரு சில காரியங்கள் கேள்விப்படும் பொழுது, இதை இப்படி செஞ்சீங்க அப்படின்னா இது இப்படி நடக்கும், இதுதான் வேதத்தில் இருக்கிற ஒரு டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டிரைவ் பண்ணுவோம். நிறைய டினாமினேஷன்ஸ் இருக்குது. எல்லாருமே கிளைம் பண்ணுறது த டாக்ட்ரின் ரூட்டட் இன் த பைபிள். வேதத்துலேருந்து ஒரு வசனத்தை ஆதாரமாக எடுத்து தான் ஒரு டாக்ட்ரின் வச்சுருப்பாங்க. ஆனால் அநேக நேரத்தில் நாம் அந்த வசனத்துக்கு அதுதான் அர்த்தமா என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு அதோட உண்மையான அர்த்தம் புரியும். அநேக நேரத்தில் பிரச்சனை என்னென்னா, நாம் ரோம கத்தோலிக்கர்களை சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கிற இந்த காரியம் வேதத்தில் இல்லை, இந்த நபர் கொண்டு வந்தது, ஆண்டவர் சபையை பேதுரு மேலே தான் கட்டினார் என்று சொல்லி அவர்கள் ஒரு வசனத்தை காண்பிப்பார்கள். இந்த சபையை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்கிறார். அப்போது பேதுருக்கிட்ட தான் பார்த்து சொல்கிறாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி. அப்போது அந்த வசனத்தை வச்சு தான் அவங்க சொல்லுவாங்க, என்றைக்கும் போப் இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். அந்த பீட்டர்லேருந்து அப்படியே போப் போகிறாங்க அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. ஆனால் அந்த வசனத்தை உண்மையான அர்த்தத்தை பார்க்கும் பொழுது அந்த டெக்ஸ்ட் உண்மையில் என் ஆலயத்தை கட்டுவேன் அப்படி இல்லை. பேதுரை பார்த்து சொல்கிறாரு, இந்த கல்லின் மேல் என்று சொல்கிறார். அதே போல் தான் இன்னொரு இடத்துலையும் சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை எடுத்து போடு என்று சொல்லி எருசலேம் தேவாலயத்துக்கு முன்பாக நின்று கொண்டு இயேசு சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். அப்போ எல்லோரும் நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, நீ 3 நாளுக்குள்ளே எப்படி எழுப்பிடுவ அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. அப்போது பீப்புள் அப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ஆலயத்துக்கிட்ட தான் பேசுகிறார் இந்த ஆலயம் அப்படின்னு. ஆனால் அவர் அந்த ஆலயத்தை சொல்லலை, இவரை தான் சொன்னார். யோவானில் ஒரு விளக்கம் யோவான் கொடுத்துருப்பார். ஸோ அப்போ அதே அந்த டேர்ம்ஸ் இருக்குல்ல, அதே டேர்ம்ஸில் தான் இங்கேயும் நம்ம பார்க்க முடியும், இந்த கல் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் கிறிஸ்து, நம்ம தொடர்ந்து நிருபங்களை வாசிக்கும் போது நமக்கு நல்லாவே தெரியும், கிறிஸ்து தான் சபைக்கு அஸ்திபாரம், மூளைக்கல்லாக இருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லுவார்ல, ஆகாதென்ற தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று. அப்போ இயேசு தன்னை தான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்வார். அப்போது நம்ம கத்தோலிக்கரில் சொல்லும் பொழுது பாருங்கள், இவங்க சொல்கிற வசனம் வேதத்திலேருந்து வரல என்று சொல்லி ரொம்ப ஈஸியாக நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். இது போல் மரியாள் வர்ஷிப் அண்ட் எக்ஸட்ரா நம்ம அழகாக வசனத்தை எடுத்து சொல்லுவோம். பிரச்சனை என்னென்னா, அதே போல் நாம் சில பாரம்பரியங்களை பின்பற்றும் பொழுது எப்படி கத்தோலிக்கர்கள் நம்ம எடுத்து விலைக்கு சொல்லும் பொழுது அதெல்லாம் முடியாது, அந்த வசனத்துக்கு அதுதான் அர்த்தம் என்று ஒத்தகால் நிற்கிறாங்களோ, அதே போல் எவ்ரி டினாமினேஷன் தங்களுடைய அந்த டாக்டரின் வேதத்தில் அந்த வசனத்தில் தெளிவாக இல்லைன்னாலும், அது அர்த்தத்தை சொல்லலைனாலும், தங்களுக்கு ஆதரவாக சாதகமாக இருக்கிற வசனங்களை எடுத்து தவறாக புரிந்து கொண்டு அதை மாற்றிக்கொள்ள விரும்பாத மனம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. பென்டிகாஸ்டல் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நிறைய இந்த காலகட்டம் சொல்லும் பொழுது பென்டிகாஸ்டல் டினாமினேஷன் காலம்தான். நம்மள அநேகர் கூட வேறு பென்டிகாஸ்ட் டினாமினேஷனில் இருந்திருப்போம். நானும் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு பென்டிகாஸ்ட் டினாமினேஷன் தான். ஓகே, ஸோ இப்போ இதுலேயுமே நிறைய பென்டிகாஸ்டல் டாக்ட்ரின்ஸ், அது நிறைய உபதேசங்கள் வேதத்தில் இல்லை, ஒரு பாரம்பரியமாக இருக்குது. நிறையா சொல்லணும்னா நிறையா இருக்குது. அந்த டைத் அப்படின்ற விஷயமா இருந்தாலும் சரி, அப்புறம் ஃபெய்த் ஹீலிங், ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், இன்னும் அந்த தமிழில் வளவாழ்வு போதனை அப்படின்னும், செழிப்பு உபதேசம். கிறிஸ்தவனுக்கு எதுவுமே தப்பு நடக்காது, கஷ்டம் வரக்கூடாது, கடன் வரக்கூடாது, கால் வலிக்கக்கூடாது, முடி கொட்டக்கூடாது, சாவக்கூடாது,
என்று சாவாமை போதிக்கிறாங்க, முடி வளர்றதை போதிக்கிறாங்க, வெயிட்டு குறைறதை போதிக்கிறாங்க. ஆல் ஆஃப் திஸ் திங்ஸ் வருது. இதை அநேகர் ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே வசனம் பாருங்கள், அப்படி சொல்லுது இப்படி சொல்லுது அப்படின்னு. அந்த வசனத்துக்கு உண்மையில் அதுதான் அர்த்தமா என்று சொல்லி எடுத்து வாசிக்கும் பொழுது அநேக காரியங்கள் அப்படி இல்லை. அப்போ இவங்கெல்லாம் ஏன் அப்படி கேட்க மாட்டேங்கிறாங்க? கத்தோலிக்கர்கள் செய்கிற தப்பை ஈஸியாக பாயிண்ட் அவுட் பண்ண முடிகிற நம்மளுக்கு நாம் செய்கிற தப்பை ஈஸியாக பாயிண்ட் அவுட் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்னான்னு தெரில, வேத வசனம் சொல்லுது இல்லையா, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அதுதான் உண்மை. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அதை கேள்விக்குறியாக வைக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. நமக்கு பிறர் செய்கிற பாவம்லாம், மிஸ்டேக்ஸ் எல்லாம், சின்ன சின்ன தப்பு கூட அழகாக கண்ணில் படும். நம்ம ஈஸியாக பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். இவங்க சரியில்லைங்க, இவங்க இப்படி சரியில்லை, இவங்க பேசுகிற சரியில்லை, நடக்கிற சரியில்லை. கரெக்டாக தான் நம்ம சொல்கிறது. நம்ம சொல்கிற அந்த பாயிண்ட் அவுட் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது, கரெக்டாக தான் சொல்கிறோம். பிரச்சனை எங்கன்னா, நாம் அதை விட பெரிய தவறுகளையோ இல்லை அதே தவறையோ செய்யும் பொழுது அதே கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறதில்ல. நம்ம சில காரணங்களை சொல்ல ஆரம்பிக்கிறோம், சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிக்கிறோம், இல்லை நமக்கு சாதகமாக வேத வசனங்களை தேட ஆரம்பிக்கிறோம். அப்படி கிடைக்கல அப்படின்னாலும் சில வசனங்கள் 50% இருக்கா, 50% சேர்த்தோ அதை வளைச்சோ எக்ஸ்ட்ரா வார்த்தைகளை புகுத்தியோ நம்ம என்ன பண்ண பார்க்குறோம்? நம்முடைய உபதேசம், மனுஷனால் தோன்றின உபதேசத்தை இது வேதத்தினுள்ள தான் வந்துச்சு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ கேத்தலிக் ட்ரெடிஷன், பென்டிகாஸ்டல் ட்ரெடிஷன், அப்புறம் மெயின்லைன் சர்ச்சஸ் ட்ரெடிஷன், வி ஆல் ஹேவ் ட்ரெடிஷன்ஸ். வேதத்திலிருந்து அந்த ட்ரெடிஷன் வரல அப்படின்னா அது எல்லாமே தப்பு தான். சில சர்ச்சஸில் ஆசீர்வாத தட்டு, பிளெஸ்ஸிங் பிளேட், அதை வாங்கி அதை ஏலத்துக்கு விடுவாங்க. ஏலம் விட்டு செய்யும் பொழுது அதை வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. நிறையா கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் நிறையா ஆசீர்வதிப்பார். ஆலயம் கட்டுறதுக்காக பணம் கலெக்ட் பண்ணுறாங்க, எல்லோரும் ஃபண்டு கொடுக்குறாங்க. அதிகமாக கொடுத்தவரை வெளியே சர்ச்சில் அந்த கல்லில் அவங்க பேரை பொறித்து வைக்கிறாங்க. எல்லா தேவ பிள்ளைகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் பேரை மட்டும் போடுவோம். என்னென்னா அவர் தான் அதிகமாக கொடுத்தவர் அப்படி, ஏன்னா அப்போ தான் அதிகமாக ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். இது போல் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு காலகட்டம் சொல்ல போனால் ஒரு நாளைக்கும் ஒரு விஷயம் இல்லை, ஒரு நாளைக்கும் 10 விஷயம் வந்துக்கிட்டோம். அந்நிய பாஷை பேசுறதுக்கு டீச்சிங் கிளாஸ் எடுக்கிறாங்க. அது கிளாஸ் எடுக்கிறதா? இல்லையே. வேத வசனத்தில் நிறைய பேர், நிறையா சோ கால்டு டீச்சர்ஸ், பைபிள் டீச்சர்ஸ், நாங்களாம் டீச்சர்ஸ் என்று சொல்லி இந்த வட்டாரத்தில் இப்போ நான் சொல்கிற சில விஷயங்கள்லாம் இப்போ இருக்கிற சர்ச்சுன்னு சொல்லும் பொழுது பென்டிகாஸ்டல் டாக்டரின் தான் இப்போ கொஞ்சம் நல்ல பரவலாக இருந்து கொண்டு பரவி கொண்டு வருகிறது. ஸோ அதனால் இந்த சில விஷயங்களும் அதில் தான் இருக்கும். அப்போது டீச்சர்ஸ் என்று சொல்லிக்கிறவர்கள் அவரை சொல்லும் பொழுதே ஒரு வேத பண்டிதர் என்று தான் அழைக்கிறாங்க. அவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்நிய பாஷை அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒரு மொழி, அதை டக்குன்னு ஒரு நாள் பேச முடியாது. நம்ம குழந்தையாக பிறந்தப்போ டக்குன்னு தமிழ் பேசிட்டோமா? இல்லையே. நம்ம எப்படி பேசணும்? தாத்தா காக்கா மாமா அப்படி தானே பேசணும், அப்படி தானே திக்கி பேசணும். அதே போல் தான் அந்நிய பாஷையும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜல 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 ஜலா சொல்லுங்கள், கலகலா சொல்லுங்கள். அப்படி தான் அந்நிய பாஷை வரும். சொல்லுங்கள் எல்லாரையும் சொல்லி எல்லா ஜனங்களும் அதை சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட யாரும் யோசிச்சு பார்க்கல வேதம் என்ன சொல்லுகிறது. அப்படி தான் வேதத்தில் நடக்குதா? ஆண்டவர் தருகிற அந்த அந்நிய பாஷைவர் அப்படி தான் செயல்பட்டதா? பேதுரும் பவுல் எல்லாருமே, பவுல் இல்லை, பேதுரு இன்னும் சில அப்போஸ்தலர்கள்லாம் மேல்டரில் முதல் முறையாக அந்நிய பாஷையை பேசிய பொழுது தாத்தா காக்காக்கான பேசுனாங்க? இல்லையே. அது என் மாம்சத்தில் பேசலைங்க. நான் என்னுடைய தாய்மொழிங்கிறது நான் மாம்சத்தில் கேட்டு ஒரு வார்த்தையை கேட்டு அதை எதை சொல்கிறது, இமிட்டேட் பண்ணி பேசி புரிஞ்சு, அதில் இட்ஸ் அ டிவைன் எனேபிள்மெண்ட், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற வரம். அப்போ அந்த வரம் கொடுக்கும் பொழுது எனக்கு அறியாத ஒரு மொழியை நான் பேசுகிறேன். அப்போ அதுக்கு நான் அறிஞ்சுக்கணும். சில அந்நிய பாஷையை பேசும்பொழுது எல்லாருக்குமே அந்த பாஷை புரிஞ்ச அவசியம் கிடையாது. அந்நிய பாஷை வியாக்கியானம் பண்ணுறது இன்னொரு வரம். ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுவார், அதுக்கு இன்னொருத்தர் விளக்கம் கொடுப்பார், அதுவும் ஒரு வரம் தான். அதுவும் அவருக்கு இந்த பாஷை தெரிஞ்சனால விளக்கம் தர போகிறதில்ல. அப்போ பரிசுத்தாவியர் கொடுக்குற வரம்னு சொல்லும்போது அவங்க உடனே அந்த பாஷையை பேசுனாங்க, அது கற்றுக்கிட்டோம், லாலால் கற்றுக்கிட்டோம். ஆனால் அதுக்கு இன்றைக்கி அப்படி யார் வேத பண்டிதர்கள் என்று சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறாங்க. அப்புறம் அதுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க, காக்கா கீ கோ கிளாஸ் எடுக்கிறாங்க, ப்ராஃபிட்டிக் கிளாஸ் எடுக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற வரங்களுக்கெல்லாம்
இவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. மெயின் கான்செப்ட் எங்கே போதும் அப்படின்னா, இப்படி இருக்கிற அறியாமை மக்களை பயன்படுத்தி அவங்க பணம் சம்பாதிக்கிறார்களே ஒழிய வேறு ஒன்றும் பெருசாக அவங்க ஒன்றும் செய்யலை. அவங்களுக்கு தெரியாதா, இல்லை ஏன் செய்கிறாங்க நமக்கு தெரியாது. எல்லா பிரச்சனையும் எங்கே அப்படின்னா, இந்த உபதேசம் வேத வசனத்தில் ரூட்டடாக இருக்கா, அதில் வேர்கொண்டு இருக்குதா, அதை நம்ம வாசிக்கணும். கொஞ்சம் வெளியே வந்து வாசிக்கணும். நம்ம எந்த டெனோமினேஷன் இருந்தாலும் சரி, ஒரு வேறு டெனோமினேஷன் வந்து நீங்கள் இருக்கலாம். நம்ம வேதத்தை வாசிக்கும் போது ஒரு உபதேசம் சொல்கிறாங்க அப்படின்னா, we have to just come out and read as a common man. கொஞ்சம் இந்த டினாமினேஷனுக்குள்ளே வெளியே வந்து ஒரு காமன் மேனாக நம்ம வாசிக்கணும், ஒரு ஃப்ரெஷ் மைண்டோட வாசிக்கணும். அப்போ தான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மையான அர்த்தம், எதுக்கு அந்த வசனம், பேக்ரவுண்டு, கான்டெக்ஸ்ட், அந்த அர்த்தங்கள் நமக்கு, அதுக்கு முந்தின வசனங்கள், பிந்தின வசனங்கள், அந்த அதிகாரம் முழுவதும், அந்த புஸ்தகம் முழுவதும் என்று சொல்லி வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு ஹோல்சம் அண்டர்ஸ்டாண்டிங், முழுமையான புரிதல் நமக்கு உண்டாகும். அப்படி உண்டாகும் பொழுது தான் இந்த வசனம் வேதத்திலிருந்து வருகிறதா, வேதத்தில் வேறொன்று இருக்கிறதா. பாருங்கள், கலாத்தியரில் வாசிக்கிறோம். கலாத்தியரில் பவுல் சில நாடுகளுக்கு போய் இயேசு கிறிஸ்துவை அறிவிச்சிட்டு வரார். பின்னாடியே ரட்சிக்கப்பட்ட யூதர்கள், ரட்சிக்கப்படாத யூதர்கள் இல்லை, ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் ஒரு கூட்டம் போய் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டால் மட்டும் பத்தாது, விருத்த சேதனம் பண்ணணும் என்று சொல்லி போதிக்கிறாங்க. அப்போ பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது அது எழுதுறாரு, இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. அந்த தவறான போதனை பண்ணவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் தான். ஆனால் கிறிஸ்து சொல்லாத உபதேசத்தை அவங்களுடைய பாரம்பரியத்தை என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுக்குள் திணிக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்ன காரியங்கள்லாம் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தாது, இயேசுவதை சொல்லல, மற்றவங்களும் சொல்ல. ஆனால் இவங்க ஒரு சில கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை திணிக்கிறாங்க. அப்போது பவுல் எழுதுறாரு, இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. ஆனால் அந்த யூதர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு சில பேர் பின்பற்றினாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, ஆமாப்பா விருத்த சேதனம் பண்ணிக்கணுமாப்பா, அப்போ வாங்க எல்லாம் பண்ணிடலாம், அப்படி கொஞ்சம் பேர் பண்ணாங்க. பவுல் அவளை கடிந்து கொண்டு எழுதுறாரு, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கிறீங்களா, முழுமையாக பின்பற்றுங்க நியாயப்பிரமாணத்தை, ஏன் ஒன்றை மட்டும் செய்கிற, நீங்கள் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கிருபை நின்று விழுந்தீர்கள் அப்படின்னு எல்லா விளக்கி நீங்கள் கலாத்தியர் முழுவதும் வாசிச்சிங்கன்னா எழுதலாம், புரிஞ்சு கொள்ளலாம் என்ன பிரச்சனை நடந்துச்சு, ஏன் பவுல் இப்படி எழுதுறாரு அப்படின்னு. அந்த கீவேர்ட்ஸ் வந்து இதுதான் நான் வந்து ஹைலைட் பண்ண நினைக்கிற வசனம் தான், இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. அப்போது நாமளும் ஒரு உபதேசம் கேட்கும்போது அது நம்முடைய டினாமினேஷனோ வேறு டினாமினேஷனோ எதுவாக இருந்தாலும் அந்த வசனம் நம்மை அழைத்தவரால், கிறிஸ்துவால், பரிசுத்த ஆவியானவரால், வேதத்திலிருந்து உண்டானதா என்று சொல்லி நாம் 1க்கு 2 தடவை 2க்கு 3 தடவை நாம் வேதத்தை வாசித்து ஜெபித்து பரிசுத்த ஆவியானவர் துணையோடு நாம் தியானித்து புரிந்து கொள்ளும் பொழுது தான் நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது தான் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். இதிலிருந்து விடுதலையாக்கும், தவறான போதனை இருக்கிற அடிமைத்தனத்தினின்று நம்மை விடுதலையாக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வாட் எவர் வி ஹியர், நம்ம வேதம் சொல்கிறது போல் சகலத்தையும் சோதித்தறிந்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அப்போ சகலத்தையும் சோதிக்கணும், கேட்காம விட்றாதான்னு சொல்ல, நீ சகலத்தையும் கேளுப்பா, கேட்டு நீ சோதித்து அறிந்து பாருங்கள். இந்த ரட்சிப்பு குறித்து நிருபத்தை ஒரு இடத்துல வந்து வாசித்தோம், ரெஃபரன்ஸை மறந்துட்டேன். அவங்க வந்து அந்த ரட்சிப்பை குறித்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். நான் டெக்ஸ்ட்டு கிடச்சிச்சின்னா நாளைக்கு இல்லை இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப அவ்வளோ அந்த வார்த்தை பிடிச்சிருந்து. அவங்க வந்து ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அடுத்த வசனத்திலே திரும்ப ஆராய்ச்சி பண்ணினார்கள். அப்போ ரட்சிப்பு அவங்களுக்குள்ளே போய் அவங்களோட நடந்த மாற்றத்தையும் அந்த கிரியைகளையும் அதனால் உண்டான கனியையும் அவங்க ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அந்த பரிசோதனை பண்ணினார்கள் ரொம்ப அழகாக. எனக்கு வந்து அந்த வசனத்தை கேட்டது அப்படியே மைண்டில் பதிஞ்சிருச்சு. அப்போ சும்மா ஏதோ ஒன்று அவங்க கேட்டுக்கல. பவுல் சொல்கிறார் இல்லையா, நான் சொல்கிறேன்லாம் நீங்கள் நம்பாதீங்கப்பா, நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாகி என்று 2-3 இடத்துல நிருபங்களில் வாசிக்கிறோம். இப்போ தான் இந்த வார்த்தை ரொம்ப ஃபேமஸ் ஆகி இந்த ஒரு யார் ஏத்திஸ்ட் பெரியார் சொன்னதுக்கப்புறம் இப்போ தான் என்னமோ அந்த வார்த்தையை சொன்னது போல் அதுக்கு முன்னாடி யாரும் பயன்படுத்த முடியாத போல் நினைக்கிறாங்க. 1900 வருஷத்துக்கு முன்னாடி பவுல் எழுதும்போது எழுதுறாரு, பேதுரு சொல்கிறார், எப்பா நான் சொன்னேன் நீ நம்பாதப்பா, நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்கள் ஆகி பாருங்கள், நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் சோதித்து நீங்கள் அறியுங்க.
அப்படின்ற அந்த விஷயங்களை முன்னாடி சொல்கிறாங்க. ஸோ சகலத்தையும் சொல்லி தெரிந்து நம்ம நலமானதை பிடித்து கொள்ளணும். அப்படி நலமானதை பிடித்து கொள்ளும்போது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் நலமானதாகவும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் இருக்கும். ஓகே, ஸோ கர்த்தர் மெசேஜ் பார். உங்களுக்கு வேறு இதை குறித்து ஆட் ஆன் பண்ணுறது போல் சில விஷயங்கள் வசனங்கள் தோன்றினாலும் இல்லை வேறு எனக்கு தோணுது நீங்கள் சொல்கிற வசனங்கள் அப்படி அந்த அர்த்தத்தில் இல்லையே அப்படின்ட்டு தோணினாலும் இன்றைக்கோ அல்லது அடுத்த வாரமோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி வந்து கிளாஸுக்கு போகலாம். நீ அஜெண்டா பார்த்துருப்பீங்க. நம்ம போன வாரம் மேஜர் கார்டு ப்ரோக்ரஷன் பார்த்தோம். இந்த வாரம் மைனர் கார்டு ப்ரோக்ரஷன். ஸோ கார்டு என்னன்னு ஜஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம ஸ்பீடாக போயிடலாம். ஓகே, ஸோ கார்டு என்பது ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நோட்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம வாசிக்கிறது தான் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோர் தேன் ஒன் கீயை ப்ரெஸ் பண்ணும் பொழுது பாட்டு முழுக்கவுமே நம்ம அப்படியே தான் வாசிப்போம். சரியா? ஸோ மெலடின்னு சொல்லும்பொழுது நம்ம சிங்கிள் நோட் வாசிப்போம், எங்கேயாவது டபுள் நோட் யூஸ் பண்ணுவோம். பட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எவ்ரி டைம் நம்ம என்ன பண்ணுவோம், மோர் தேன் ஒன் நோட் ப்ரெஸ் பண்ணி தான் வாசிப்போம். அதுதான் கார்ட் சிஸ்டம் இல்லை கார்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஸோ ஒரு கார்டு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, ஒரு ஒரு பாட்டுக்கு என்னென்ன கார்டு வரும் இப்படின்ற கேள்விகளுக்கு வந்து சிம்பிளாக பதில் சொல்லணும்னா, நம்ம ஒரு பாட்டுக்கு எந்த கார்டு வேணால் வாசிக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பாட்டு நம்ம சி மேஜரில் வாசிக்கிறோம் அப்படின்னா சி மேஜர் ஸ்கேலில் தான் அந்த நோட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ நம்ம வாசிக்கிற எந்த கார்டாக இருந்தாலும் சரி, அதில் 3 நோட்ஸ் 4 நோட்ஸ் அது போல் இருக்கும் இல்லையா, அதில் இருக்க அந்த 3 நோட்ஸோ 4 நோட்ஸோ அந்த எல்லா நோட்ஸும் சி மேஜர் ஸ்கேலில் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த கார்டை அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம லாஸ்ட் டைமில் பாசிபிள் கார்ட்ஸ் ஒரு 49 கார்ட்ஸ் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அப்போது எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன ரூல் அப்படின்னா, நம்ம எந்த கார்டு வேணால் வாசிக்கலாம். அதில் இருக்க 3 நோட்டோ 4 நோட்டோ சி மேஜர் ஸ்கேலில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த கார்ட்ஸ் எல்லாம் சி மேஜர் கார்டில் அப்ளை பண்ணலாம். அதே போல் தான் எல்லா கார்ட்ஸுக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ மைனர் கார்டு ப்ரோக்ரஷன் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி மேஜருக்கு ஃபேமிலி கார்டு, அப்புறம் ரிலேட்டிவ் கார்டு, அப்புறம் அதர் கார்ட்ஸ் பார்த்தோமோ அதே போல் இதுக்கும் பார்ப்போம். ஃபேமிலி கார்டு, அப்புறம் ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸ் பார்ப்போம், அப்புறம் அதர் கார்ட்ஸ் பார்ப்போம். சரி, ஸோ எப்படி பார்க்குறது, ஏற்கனவே சொன்னது போல் இதுக்குமே அழகாக நம்ம அந்த நம்பர் பேட்டர்ன் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, அப்போ சி மைனர் ஸ்கேல் சி டி இ ஃப்ளாட் எஃப் ஜி ஏ ஃப்ளாட் பி ஃப்ளாட், இதுதான் அந்த 7 நோட்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபேமிலி கார்டு அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போது மேஜர் கார்டில் ஃபேமிலி கார்டு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு மேஜர் கார்டோட செட் ஆகுறது போல் வேறு எந்தெந்த மேஜர் கார்டெலாம் மேட்ச் ஆகுதோ அதெல்லாம் ஃபேமிலி கார்டு. அப்போ மைனர் கார்டுக்கு ஃபேமிலி கார்டுனா நம்ம மைனர் கார்டுக்கு இன்னொரு மைனர் கார்டு தான் ஃபேமிலி கார்டாக இருக்க முடியும். அது எப்படின்னா அதில் இருக்க 3 நோட்ஸும் மேட்ச் ஆகுறது போல் இருக்கும் இந்த ஸ்கேலில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இது சி மைனர் ஸ்கேல் தான், நம்ம சி மேஜர் கார்டு இதில் தான் டிரைவ் பண்ணியிருப்போம். அதனால் நமக்கு வந்து சி மைனர் ஃபஸ்ட்டு வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7 மைனர் கார்ட்ஸ் இருக்கும். சி மைனர் சி இ ஃப்ளாட் ஜி 1 3 5 சி இ ஃப்ளாட் ஜி. நம்ம சி மைனர் ஸ்கேல் இருந்தால் சி மைனர் கார்டு எழுதியிருப்போம். ஸோ கண்டிப்பாக சி மைனர் கார்டு வரும் சி இ ஃப்ளாட் ஜி 1 3 5. ஓகே, ஸோ அப்போ சி மைனர் கார்டு வரும். அடுத்து டி மைனர் பார்த்தீங்கன்னா டிஎஃப்ஏ, டி இருக்குது எஃப் இருக்குது, இங்கே ஏ இல்லை ஏ ஃப்ளாட் தான் இருக்குது. அப்போ சி மைனர் ஃபேமிலி கார்ட்ஸில் டி மைனர் கார்டு வராது, ஏன்னா அந்த 3 நோட்ஸும் டி மைனர் ஸ்கேல். இங்கே சி மைனர் தான். ஓகே, அப்போ இங்கே டி மைனர் இருக்க 3 நோட்ஸும் சி மைனர் ஸ்கேலில் இல்லை, 2 தான் இருக்குது, 1 இல்லை. அப்போ அது கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ண முடியாது. அடுத்து இ மைனர் இ ஜி பி, இங்கே பார்த்தீங்கன்னா இ இல்லை இ ஃப்ளாட்டு தான் இருக்குது. அப்போது இ மைனரும் சி மைனர் ஃபேமிலி கார்ட்ஸில் வராது. அடுத்து எஃப் மைனர் எஃப் ஏ ஃப்ளாட் சி, எஃப் இருக்குது ஏ ஃப்ளாட் இருக்குது சி இருக்குது. அப்போது சி மைனர் ஃபேமிலி கார்ட்ஸில் எஃப் மைனர் வரும், எஃப் ஏ ஃப்ளாட்டு சி. அடுத்து ஜி மைனர் ஜி பி ஃப்ளாட்டு டி, இங்கே சி மைனர் ஸ்கேலில் பார்க்குறப்ப ஜி பி ஃப்ளாட்டு டி. ஓகே, அப்போ 3 நோட்டுமே வருது. அப்போது சி மைனர் ஃபேமிலி கார்ட்ஸில் ஜி மைனர் கார்டும் வரும். அடுத்து ஏ மைனர் ஏசிஇ, இங்கே வந்து ஏ இல்லை ஏ ஃப்ளாட் தான் இருக்குது, அப்போது ஏ மைனர் வராது. பி மைனர் பிடிஎஃப் ஷார்ப்பு, பி இல்லை பி ஃப்ளாட்டு தான் இருக்குது, அப்போ பி மைனரும் வராது. அப்போது 3 மைனர் கார்டு. இப்போ மைனர் கார்டு சி மைனர் கார்டில் ஃபேமிலி கார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா சி மைனர்
எஃப் மைனர், ஜி மைனர். ஸோ நீங்கள் ஃபேமிலி கார்ட்ஸ் அப்படின்னு போட்டு இந்த 3 கார்ட்ஸ் எழுதிக்கலாம். இப்போ இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா 1 தான் சி, அப்போ சி மைனர். 4 பார்த்தீங்கன்னா எஃப் மைனர். 5 பார்த்தீங்கன்னா ஜி மைனர். அப்போ இந்த 145 இந்த 145 ஃபேமிலி கார்டாக இருக்குது. அப்போ அதையே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா டி மைனர்லேயும் 145 பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கார்டாக இருக்கும். அதை நம்ம பார்த்துடலாம். இப்போ ஷார்ப்பு ஃப்ளாட்டு அதுவும் இருக்குது. இப்போ ஷார்ப்பு ஃப்ளாட்டில் பார்க்குறப்போ ஷார்ப்பு கண்டிப்பாக வராது, ஏன்னா இங்கே எல்லாமே ஃப்ளாட்டு தான். ஸோ அதனால் ஷார்ப்பு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஷார்ப்பு அப்படி விட்டுடலாம். ஓகே, அப்போ சி மைனர் ஃபேமிலி கார்ட்ஸ் என்னென்ன? சி மைனர், எஃப் மைனர், ஜி மைனர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸ். நம்ம மேஜருக்கு ரிலேட்டிவ் மைனர் பார்ப்போம், மைனருக்கு ரிலேட்டிவ் மேஜர் பார்ப்போம், அப்படி ஆப்போசிட். ஓகே, ஸோ இதடி பார்ப்போம். நம்ம மேஜர் ஸ்கேலில் மேஜர் கார்டு எடுத்து நம்ம செக் பண்ணும். இப்போ இங்கே சி மேஜர் கார்டு, பி வரைக்கும் மேஜர் கார்டுடைய நோட்ஸ் இருக்குது. இப்போ சி மேஜர் பார்த்தீங்கன்னா சி, இ, ஜி. சி இருக்குது, இ இல்லை, இ ஃப்ளாட் தான் இருக்குது. அப்போது சி மைனர் ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸில் சி மேஜர் வராது. அடுத்து டி மேஜர் பார்த்தீங்கன்னா டி, எஃப் ஷார்ப், ஏ. டி இருக்குது, எஃப் ஷார்ப் இல்லை, எஃப் தான் இருக்குது. அப்போ டி மேஜரும் இதில் வராது. அடுத்து இ மேஜர், இ, ஜி ஷார்ப்பு, பி. இ இல்லை, இ ஃப்ளாட்டு தான் இருக்குது. அப்போது இ மேஜர் வராது. அதே போல் எஃப் மேஜர், எஃப்ஏசி, எஃப் இருக்குது, ஏ இல்லை, ஏ ஃப்ளாட் தான் இருக்குது. ஸோ அதனால் எஃப் மேஜரும் வராது. அடுத்து ஜி மேஜர், ஜிபிடி. ஜி இருக்குது, பி இல்லை, பி ஃப்ளாட் தான் இருக்குது. அப்போ ஜி மேஜர் வராது. ஏ மைனர், ஏ சி ஷார்ப், பி. சி ஷார்ப் வருது, இங்கே சி ஷார்ப் இல்லை. அப்புறம் இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ ஃப்ளாட் தான் இருக்குது. அப்போ ஏ மேஜரும் வராது. அடுத்து பி மேஜர். பி மேஜர் பார்த்தீங்கன்னா பி, டி ஷார்ப். இங்கே பி இல்லை, பி ஃப்ளாட் தான் இருக்குது. அப்போ பி மேஜர் வராது. அப்போ இந்த நேச்சுரல் நோட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற 7 மேஜர் ஸ்கேல்ஸில் எதுவுமே வரல. அப்போ ஷார்ப்பு ஃப்ளாட்டு அதில் தான் பார்க்கணும். ஷார்ப்பு நம்ம பார்க்குறப்ப சி ஷார்ப்பு, டி ஷார்ப்பு, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், எந்த ஷார்ப்புமே இங்கே இல்லை. அப்போ ஷார்ப்பு கண்டிப்பாக வராது. ஆனால் நம்ம அப்புறம் வேறு எதில் பார்க்கலாம்னா ஃப்ளாட்டில் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஃப்ளாட் ஸ்கேல்ஸ் பார்க்கும் பொழுது டி ஃப்ளாட் மேஜர், இ ஃப்ளாட் மேஜர், ஜி ஃப்ளாட் மேஜர், ஏ ஃப்ளாட் மேஜர், பி ஃப்ளாட் மேஜர். ஸோ 5 மேஜர் எழுதியிருப்போம். ஸோ அதில் நம்ம இ ஃப்ளாட் மேஜர் கார்டுடைய நோட்ஸ் பார்க்குறப்ப இ ஃப்ளாட், ஜி, பி ஃப்ளாட். இ ஃப்ளாட் இருக்குது, ஜி இருக்குது, பி ஃப்ளாட் இருக்குது. அப்போது இ ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல். அப்போ டி ஷார்ப் மேஜர் ஸ்கேல் அது ஏன் வராது அப்படின்னா அதுவும் வரும், நமக்கு பேர் வச்சு மேட்ச் பண்ணுறதுனால வராது. ஏன்னா இ ஃப்ளாட்டும் டி ஷார்ப்பும் சேம் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டி ஷார்ப் இருக்கு இல்லையா, டி ஷார்ப் அப்படின்னாலும் இ ஃப்ளாட்னாலும் சேம் கீ தான். எஃப் டபுள் ஷார்ப்னாலும் ஜினாலும் சேம் கீ தான். ஏ ஷார்ப்னாலும் பி ஃப்ளாட்னாலும் சேம் கீ தான். அப்போது டி ஷார்ப்னா இ ஃப்ளாட், எஃப் டபுள் ஷார்ப்னா ஜி, ஏ ஷார்ப்னா பி ஃப்ளாட். ஸோ அந்த மாதிரி பார்த்தா நமக்கு டி ஷார்ப்பே பொருந்தும். நமக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே பேர் மேட்ச் ஆகணும் அப்படின்னா நம்ம இ ஃப்ளாட்டில் தான் பார்க்கணும். இ ஃப்ளாட்டில் பார்த்தா டைரெக்டாகவே நமக்கு பேர் மேட்ச் ஆகிடும். ஸோ ஆனால் டி ஷார்ப், இ ஃப்ளாட்டுங்கிறது சேம் நோட்ஸ் தான், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஓகே, ஸோ அடுத்து ஏ ஃப்ளாட் மேஜர். ஸோ ஏ ஃப்ளாட் மேஜர் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ ஃப்ளாட், சி, இ ஃப்ளாட். ஏ ஃப்ளாட் இருக்குது, சி இருக்குது, இ ஃப்ளாட் இருக்குது. அப்போ ஏ ஃப்ளாட் மேஜர் வரும். அதே போல் பி ஃப்ளாட்டு, டிஎஃப், பி ஃப்ளாட்டு, டிஎஃப். அப்போ பி ஃப்ளாட் மேஜர் வரும். இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா 3ல் தான் இ ஃப்ளாட் மேஜர். அதே போல் 6, 7. அப்போ 3, 6, 7 ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸாக மைனர் ஸ்கேலில் வருது. ஃபேமிலி கார்ட் சொல்லும்பொழுது மைனர் ஸ்கேல் 1, 4, 5. சி மைனர், எஃப் மைனர், ஜி மைனர் 1, 4, 5. ரிலேட்டிவ் மேஜர் பார்க்குறப்போ இ ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட் 3, 6, 7. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லா ஸ்கேலுக்குமே இதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி எழுதலாம். ஓகே, ஸோ அதர் கார்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது டிமினிஷ்ட் கார்டு வரும். எங்கே டிமினிஷ்ட்னா டி டிமினிஷ்ட் கார்டுடைய நோட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎஃப், ஏ ஃப்ளாட், டிஎஃப், ஏ ஃப்ளாட். அப்போது டி டிமினிஷ்டு வரும். இது பார்த்தீங்கன்னா 2வதாக வருது இல்லையா டிமினிஷ்ட். அப்போ எல்லா மைனர் ஸ்கேலுமே 2வது நோட் டிமினிஷ்டாக இருக்கும். 7 நோட்ஸில் 3 மைனர் ஃபேமிலி கார்டு, 3 ரிலேட்டிவ் மேஜர், மீதி 1 டிமினிஷ்ட். அப்போ இந்த 2வது டிமினிஷ்ட். 1, 4, 5 ஃபேமிலி கார்டு மைனர்,
367 ரிலேட்டிவ் மேஜர், 2 வந்து டிமினிஷ்ட். இதே பேட்டர்ன் தான் எல்லாத்துக்கும் வரும். ஓகே, சி மைனர் கார்டு ப்ரோக்ரஷனில் ஃபேமிலி கார்டு சி மைனர், எஃப் மைனர், ஜி மைனர். ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸ் இ ஃப்ளாட் மேஜர், ஏ ஃப்ளாட் மேஜர், பி ஃப்ளாட் மேஜர். அதர் கார்ட்ஸ் டி டிமினிஷ்ட். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் அந்த நம்பரை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் எழுதிடலாம். ஓகே, இதில் அதே போல் ஆல் பாசிபிள் கார்ட்ஸ் இன் சி மைனர், இது எல்லா கார்ட்ஸுமே நம்ம சி மைனரில் நம்ம வந்து வாசிக்கலாம். பட் எங்கே வாசிக்க போகிறோம் அப்படிங்கிறது அது பாட்டில் இருக்க நோட்ஸை பொறுத்தது. பட் இந்த கார்ட்ஸ்லாம் ப்ளே பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டி மைனர் ஸ்கேல். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 7 நேச்சுரல் ஸ்கேல்ஸ் இருக்குது, ரைட் சைடில் ஷார்ப் இருக்குது. டி மைனர் ஸ்கேல்ஸ் டி மைனர் ஸ்கேல் DEF GA B flat C. ஸோ அதுலேருந்து பார்க்கும்பொழுது நமக்கு ஃபேமிலி கார்ட்ஸ் நல்லா பார்ப்போம். 145 சொன்ன இல்லையா, 145 என்ன DGA வருது, டி மைனர், ஜி மைனர், ஏ மைனர். ஸோ கரெக்டானு பார்க்கலாம். ஸோ டி மைனர் தான் நமக்கு டி மைனர் ஸ்கேலில் இருந்தால் டி மைனர் கார்டு எடுத்துருப்போம். 135ன்னு சொல்லிட்டு நம்ம அதாவது மேஜர் கார்டு மைனர் கார்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருப்போம். அப்போது DFA பார்த்திங்கன்னா டி மைனரில் டி இருக்குது, எஃப் இருக்குது, ஏ இருக்குது. அப்போ டி மைனர் கார்டு வரும். அடுத்து 145னா 4ல் பார்த்தீங்கன்னா ஜி இருக்குது, ஜி மைனர். ஜி மைனரில் ஜி பி ஃப்ளாட் டி, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜி இருக்குது, பி ஃப்ளாட் இருக்குது, டி இருக்குது. ஓகே, அப்போ ஜி மைனர் வரும். அடுத்து 145னா 5ல் ஏ இருக்குது, ஏ மைனர், ஏசிஇ, ஏ இருக்குது, சி இருக்குது, இ இருக்குது. ஓகே, அப்போது டி மைனர், ஜி மைனர், ஏ மைனர் கரெக்டாக 145ல் இருக்குது. அடுத்து ரிலேட்டிவ் மேஜர் சொன்னேன் இல்லையா, 367 அதுவும் கரெக்டாகன்னு பார்த்தோன்னா. ஸோ டி மைனர் ஃபேமிலி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 மைனர் கார்டு, டி மைனர் கார்டு, ஜி மைனர் கார்டு, ஏ மைனர் கார்டு. ஓகே, ஸோ அதே போல் ரிலேட்டிவ் மேஜர் சொல்லும்போது 367. இப்போ இங்கே 3ல் பார்த்தீங்கன்னா எஃப் இருக்குது, 6ல் பி ஃப்ளாட் இருக்குது, 7ல் சி இருக்குது. அப்போது எஃப் மேஜர், பி ஃப்ளாட் மேஜர், சி மேஜர் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். சி இருக்கனால சி மேஜர், சிஇஜி, இங்கே சி இருக்குது, இ இருக்குது, ஜி இருக்குது. அப்போ சி மேஜர் வரும். அடுத்து எஃப் பி ஃப்ளாட், எஃப் இருக்கான்னு பார்ப்போம். எஃப்ஏசி, எஃப் மேஜரில் எஃப்ஏசி, எஃப்ஏசி, அப்போ எஃப் மேஜர் வரும். அடுத்து 367, 6ல் பி ஃப்ளாட் இருக்குது, பி ஃப்ளாட் மேஜர். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஷார்ப்பு, டிஎஃப், ஏ ஷார்ப்புக்கு இன்னொரு பேர் தான் பி ஃப்ளாட். அப்போ பி ஃப்ளாட்டு டிஎஃப், பி ஃப்ளாட்டு டிஎஃப், அப்போ பி ஃப்ளாட் மேஜரும் வருது. அப்போ கரெக்டாக ரிலேட்டிவ் மேஜர் சொல்லும்பொழுது 367 எஃப் மேஜர், பி ஃப்ளாட் மேஜர், சி மேஜர் வந்துடுது. அதே போல் ரெண்டாவது நோட்டில் இ இருக்குது, அப்போ இ டிமினிஷ்ட் வரும். அதையும் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே, அப்போது ஃபேமிலி கார்டு ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸ் டி மைனருக்கு எஃப் மேஜர், ஜி மைனர் தான் பி ஃப்ளாட் மேஜர், ஏ மைனருக்கு சி மேஜர். செகண்ட் நோட் இ டிமினிஷ்ட் கார்டுடைய நோட் வந்து இஜி பி ஃப்ளாட், டி மைனர் ஸ்கேலில் இ இருக்குது, ஜி இருக்குது, பி ஃப்ளாட் இருக்குது. ஸோ அப்போது செகண்ட் நோட் கரெக்டாக இ டிமினிஷ்டில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ டி மைனர் கார்டு ப்ரொக்ரஷனில் ஃபேமிலி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டி மைனர், ஜி மைனர், ஏ மைனர். ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எஃப் மேஜர், பி ஃப்ளாட் மேஜர், சி மேஜர். அதர் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இ டிமினிஷ்ட் செகண்ட் நோட். ஸோ ஆல் பாசிபிள் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டி மைனர், டி மைனர் 8th, டி மைனர் 7th, டி சஸ் கார்ட், டி ஆட் 9, இ டிமினிஷ்ட், அப்புறம் எஃப் மேஜர் 7th. ஸோ எக்ஸட்ரா கார்ட்ஸ் எல்லாருக்கும் எல்லாமே மேட்ச் ஆகும். பட் எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான். ஓகே, ஸோ ஹோம் ஒர்க் வந்து நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்தது போலயே 12 மைனர் கார்டு ப்ரோக்ரஷன் எழுதணும். ஃபேமிலி கார்டு, ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸ், அதர் கார்ட்ஸ் அது மட்டும் எழுதினா போதும். சரிங்களா? அது போல் 12 நம்ம 2 பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். மீதி 10 இருக்கும், 10 எழுதிருங்க. எழுதி ஃபோட்டோ எடுத்து எனக்கு பர்சனலாக அனுப்புங்க. அதே போல் சி டு பி வரைக்கும் மைனர் கார்டு ப்ரோக்ரஷன் ப்ளே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபேமிலி கார்டு ப்ளே பண்ணுங்கள், அப்புறம் மைனர் கார்டு ப்ளே பண்ணுங்கள். டைம் இருந்தால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள், ரெண்டையும் சேர்த்து ப்ளே பண்ணி. ஸோ அது போல் வாசிங்க. முதல்ல எல்லா சிலேருந்து பி வரைக்கும் வாசிங்க. ஓகேவா? அதே போல் சவுண்டு மேட்ச் இருக்கும். நம்ம எதில் விட்டோமோ அதே போல் அது கண்டினியூ ஆகும். சவுண்டு மேட்ச் இருக்கும். சவுண்டு மேட்ச்சும் எழுதி எனக்கு பர்சனலாக அனுப்பிடுங்க. ஸோ ரைட்டிங் அசைன்மெண்ட் 12 மைனர் கார்டு ப்ரோக்ரஷன், சவுண்ட் மேட்ச், இது ரெண்டுமே எழுதி ஃபோட்டோ எடுத்து பர்சனலாக அனுப்பிடுங்க. சிலேருந்து பி மைன் வரைக்கும் வாசித்து எடுத்து அனுப்புறது குரூப்பில் அனுப்பிடுங்க. சரியா? கொஸ்டின்ஸ் இருக்கா?
ஓகே. ஸோ நம்ம இன்னையோட நம்ம வந்து தியரின்னு சொல்லுவோம்ல, அந்த ட்ரை தியரி. எதுக்கு இதை வாசிக்கிறோம், எங்கே சி வருது, இதெல்லாம் எதுக்கு எஃப் மேஜர், இதெல்லாம் எதுக்கு ரிலேட்டிவ் வாசிக்கும், இதெல்லாம் எதுக்கு என்னத்துக்கு இதெல்லாம் வாசிக்கிறோன்னு கடுப்பாக சில பேர் வாசிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் ரொம்ப முக்கியம்தான் இது. ஸோ கொஞ்சம் ட்ரையாக இருந்திருக்கும், பட் எனிவே. ஸோ இன்னையோட அந்த ட்ரை தியரி முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து நம்ம சாங்ஸ் ரிதம் அப்படின்னு போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்காது. ஸோ அதனால் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எல்லா அசைன்மெண்ட்ஸும் பெண்டிங் அசைன்மெண்ட்ஸ்லாம் முடிச்சிருங்க. ஓகேவா? முடிச்சுட்டு நம்ம போகலாம். ஆமாம், ப்ரொக்ரெஷன் வீடியோ அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தேன், மறந்துட்டேன். அப்புறம் விபிஎஸ் கொஞ்சம் ஒரு வாரம் ஃபுல்லாக அதில் பிஸி, அதனால் நான் அனுப்பலை. நான் நாளைக்கு கண்டிப்பாக அனுப்பிடுறேன். மேஜருக்கும் மேலுக்கும் சேர்த்து அனுப்புகிறேன். எப்படி வாசித்து அனுப்பணும்னு நீங்கள் அதை பார்த்து வாசித்து அனுப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு வீக் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து நோட்டு, ஸ்கேல், பென்சில், பென் இதை வந்து ரெடியாக எப்போது வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலராக அப்படி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக்கு இருக்காது, தேவைப்படாது. நெக்ஸ்ட் வீக் பென்சில் மட்டும் இருந்தால் ஓகே. அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து நோட்டு, ஸ்கேல், பென்சில், பென், எரேசர், ஸோ அதுவும் வச்சுக்கோங்க. நம்ம அந்த கவுண்டிங்லாம் எடுத்து பார்க்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓகே. வேறு எதாவது டவுட்ஸான குரூப்பில் கேளுங்க, ஆன்சர் பண்ணுவேன். ஸோ இந்த 1 வீக்குள்ளே பெண்டிங் அசைன்மெண்ட் வாசிச்சிருங்க. டைம் கிடைக்கிறப்போ கொஞ்சம் நிறையா வாசிங்க. கார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்கேல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எஃப் மேஜர் வாசிங்கன்னா பார்க்காம நீங்கள் வாசிக்கணும். அந்தளவுக்கு தரவாக இருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாட்டுக்கு இன்ட்ரோ வாசிக்கிறது, பாட்டுக்கு நோட்ஸ் கண்டுபிடிக்கிறது, எல்லாத்துக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கேல்ஸ். அப்போ ஸ்கேல்ஸ் கண்டிப்பாக தரவாக இருங்க. ரெண்டாவது மேஜர், அதாவது ஸ்கேல்ஸ் ரொம்ப முக்கியம். மேஜர் ஸ்கேல், மைனர் ஸ்கேல், C to B வரைக்குமாவது தரவாக இருக்கணும். ரெண்டாவது கார்டு கன்ஸ்ட்ரக்ஷன், மேஜர் கார்டு, மைனர் கார்டு, C B வரைக்குமாவது இருக்கணும். இன்வர்ஷன் மஸ்ட்டு கிடையாது, பட் அது யூஸ்ஃபுல் தான். பட் அது வந்து மேண்டேட்ரியாக நம்ம வந்து இருக்கணும் அப்படின்றது கிடையாது. அது வர்றது தான். ஓகேவா? ஸோ அதனால் நான் கண்டிப்பான்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஸ்கேல்ஸ், கார்டு கன்ஸ்ட்ரக்ஷன், கார்டு ப்ரோக்ரஷன், ஓகேவா? இப்போ எடுக்கிற போர்ஷன் இது நீங்கள் தரவாக இந்த 3லையும் தரவாக இருந்தாலே அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னா இன்வர்ஷன் வாசிங்க, அதுவும் நமக்கு யூஸ் ஆகும். பட் இந்த 3 வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம சாங் போகும்பொழுது. ஓகே. ஸோ ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ எது இருந்தாலும் எங்கள் குரூப்பில் கேளுங்க, வி வில் சி. ஓகே. ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்லா தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போ அந்த நாள் கூட இந்த தியரி எல்லாவற்றையும் ஒரு முக்கியமான காரணங்கள் இந்த ராகம் சம்மந்தப்பட்ட தியரி இன்றைக்கு வரைக்கும் பார்த்து முடிக்க கிருபை செய்திருக்கிறீங்க. இது வரைக்கும் இருந்த மக்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்போ தொடர்ந்து அவங்க இருந்து முழுமையாக கற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக அந்த தாழ்வுகளை பயன்படுத்த கிருபை செய்யுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.